கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் இந்த 2025 வருடத்திற்காக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்ல நித்திரை வரக்கூடிய நேரம், ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை கேட்பதற்காக. தேவன் நமக்கு அவர் தான் பலனை கொடுக்கணும். விழிப்பாக இருந்து கவனிப்பதற்கு, சரியாக புரியும்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? கிருபையும் பலனையும் கொடுத்து நம்மை வழிநடத்த வேண்டும். நமக்கு புரியுதோ புரியலையோ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது சத்தியம். உங்களுக்கு புரியலாம், புரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, ஏன்னா வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாதுன்னு வசனம் சொல்லுது. இப்போ அவருடைய வார்த்தை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் என்ன செய்யணுமா? அறிந்திருக்க வேண்டும். அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நாம் என்ன செய்யணும்? அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நடக்கிற காரியங்கள் தீமையாக இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நன்மையாக மாறிவிடும் அப்படின்னு மக்கள், உலக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? கெட்ட காரியம் நடக்குது, அதுவே என்ன செய்யும்? நல்லதாக மாறிடும், எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லப்படவில்லை. இதனுடைய பின்புலத்தை பார்க்கணும். இதற்கு முன்பாக பின்பாக உள்ள வசனங்களை நாம் பார்க்கணும். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறார் என்பதுதான் சரியான அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தர், எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறார். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அப்போ இந்த வசனம் நமக்கு எதை வாக்கு பண்ணுகிறது? யாருக்கு இந்த வசனம் பலிக்கிறது? இது ரெண்டும் நமக்கு தெரியணும். ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். முதலாவது, சகலமும், ஆல் திங்ஸ் அப்படின்னா, ஆல் திங்ஸ் அப்படின்னா நல்ல காரியங்கள் ப்ளஸ் கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றி தருகிறார். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, 17வது வசனம் வாசிப்போம். முதல்ல, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படியாக அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப அவரோடு கூட பாடுபடும் போது இயேசுவோடு கூட நாம் மகிமைப்படுகிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்றார். அடுத்து 18வது வசனம் வாசிங்களேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதாவது என்ன சொல்றாரு? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதாவது ஆண்டவரோடு நாம் அடைய போகிற மகிமையை ஒப்பிடும்போது, கம்பேர் பண்ணும்போது, இன்றைக்கு நமக்கு இருக்கு பாருங்க பாடுகள், பிரச்சனைகள், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறார். கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு மகிமைப்பட போகிறோம் ஆண்டவருடைய வருகையில் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். இன்னொன்று, பவுல் இதை எழுதும்போது 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்காக எழுதுகிறார். நிறைய பாடுகள் அந்த நேரம், கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பாடுகள் இருந்து, யூதர்களிடத்திலிருந்து பாடுகள், ரோமர்களிடத்திலிருந்து பாடுகள், சபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க.
அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாகத்தான் சொல்றாரு. இக்காலத்து பாடுகள், இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாருங்க, இது பெரிய விஷயமே கிடையாது. எதை கம்பேர் பண்ணும்போது ஆண்டவரோடு நாம் மகிமைப்படுவோம் பாருங்க, ஆண்டவர் வரும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போ ஆண்டவர் உண்டாக்கின போது 19வது வசனம் வாசிப்போம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் உண்டாக்கின போது இருந்த மகிமை இப்பொழுது இந்த சிருஷ்டிகளிடம் இல்லை. விலங்குகள், தாவரங்கள் ஆண்டவர் உண்டாக்கும் போது இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதனால இழந்த மகிமையை திரும்ப அடையணும் அப்படின்னு அந்த சிருஷ்டி எல்லாம் மிகுந்த ஆவலோடு என்ன செய்யலாம், காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக? தேவன் வெளிப்படுவதற்கு. அப்ப தேவன் வெளிப்படும் போது சிருஷ்டிகளும் இழந்த மகிமையை மீண்டும் என்ன செய்து பெறுகிறது. அப்ப ஆண்டவர் சிருஷ்டியை உண்டாக்கும் போது இருந்த மகிமையில இப்ப இல்லை. மனிதன் பாவம் செய்தான், அதன் விளைவாக ஒட்டுமொத்த பூமியும் சபிக்கப்பட்ட பூமியா மாறிச்சு. 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் புதர்பணங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? ஆண்டவரால் படைக்கப்பட்ட மற்ற சிருஷ்டிகள் மட்டும் இல்லப்பா, ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமுமே என்ன செய்கிறோம்? சரீர மீட்பிற்காக வெயிட் பண்ணுறோம். அது எப்போ நடக்கும்? சரீர மீட்பு எப்போ நடக்கும்? சரீரம் மீட்கப்படுதல் என்பது எப்போ நடக்குது? ஆண்டவருடைய வருகையில் நடக்கும். ஏன்னா இந்த சரீரத்தோட நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட தான் என்ன செய்வோம்? போவோம். அதுதான் சரீர மீட்பு. அந்த சரீரத்துக்கு தான் சாகாமை. அந்த சரீரம் அழியாது, அதில் சாக மாட்டோம். இந்த சரீரம் என்ன செய்யும்? ஒரு 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 ஸ்டேஜில் அழிஞ்சிரும். அப்போ சிருஷ்டிகள் மட்டுமல்ல, முதற் பலன்களை பெற்ற நாமும் சரீர மீட்பிற்காக வெயிட் பண்றோம். அப்ப கிறிஸ்துவை விசுவாசித்ததின் நிமித்தம் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் பவுல் சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. பாக்ஸிங்கில் 15 ரவுண்டு இருக்குது அப்படின்னா 7வது ரவுண்டில் அடி வாங்கி நம்ம கீழே விழுந்துட்டோன்றதுனால மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, நாம் தோற்று போயிட்டோன்னு அர்த்தம் இல்லை. மேட்ச் எப்போ முடியும்னா 15வது ரவுண்டு முடிவில் தான் என்ன செய்யும்? மேட்ச்சு முடியும். அப்போ யார் ஜெயிக்கிறோமோ அப்போ தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 37வது வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 15th ரவுண்ட்ல நாம தான் ஜெயிக்கிறோம். இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மை ஜெயிக்கவே முடியாது. அதை தான் அங்க சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவர் கர்த்தர், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர் நாம். அதாவது இப்போ முகமது அலின்னு ஒரு பாக்ஸர் இருந்தார், பெரிய சாம்பியன். அவர் நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி முகத்தில் அடிலாம் வாங்கி அப்புறம் தான் பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனே அவருக்கு ப்ரைஸ் மணியாக 50 லட்சம் 60 லட்சம் கொடுப்பாங்க, அல்லது 1 கோடி கொடுப்பாங்க. இப்போ இவர் ஜெயம் கொள்ளுகிறவர் சரிங்களா? அந்த செக்கை நேரம் எடுத்துகிட்டு போய் அவர் எங்கே கொடுப்பாரு? வீட்டில் அவருடைய
மனைவியிட்ட கொண்டு போய் கொடுப்பார். அவங்க யாரு? முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதான் அர்த்தம். அவங்க எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, பாக்ஸிங் ரிங்கு பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த செக்கு கடைசி எங்கே தான் போய் சேரும்? அவருடைய மனைவியிட்ட போய் சேரும். அதே போல தான் ஆண்டவர் கல்வாரியிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. அந்த வெற்றியை நமக்கு கொடுத்தார். அதுதான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இப்போ இதற்கு 2 உதாரணங்களை நாம் பார்க்கலாம். யோசேப்பு. எத்தனை பேருக்கு யோசேப்பினுடைய சம்பவம் எல்லாம் நல்லா தெரியும்? கைதுக்குங்க பார்ப்போம். யோசேப்பினுடையது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ரைட். யோசேப்பு தகப்பனால் மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். கரெக்டா? இல்லை. தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட மனிதன். எப்படி சொல்ல முடியும்? யாருக்குமே கொடுக்காத ஒரு ட்ரெஸ்ஸு யாருக்கு கிடச்சிச்சு? பலவர்ண அங்கி யாருக்கு கிடச்சிச்சு? யோசேப்பு. அப்போ அவ்வளவு பிரியமான ஒரு மகன். இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறாங்க. பல ஊர்கள் தாண்டி, பல கிலோமீட்டர் தாண்டி போய் மேய்க்கிறாங்க. இவர்களை பார்த்து விட்டு வரும்படி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால் யாக்கோபு என்ன செய்கிறாரு? அவங்க அப்பா, இவர்களை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பு கொஞ்சம் ஃபுட்டு கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ தோத்தான் என்கிற இடம், அங்கே தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சகோதரர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு. இப்போ யோசேப்பை தூரத்தில் பார்க்கும்போது சகோதரர்களுக்கு யோசேப்பின் மீது பொறாமை. என்ன பொறாமை அப்படின்னா, ஏற்கனவே அவங்க அப்பா என்ன பண்ணார்? அவனுக்கு மட்டும் விசேஷமாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தார். அவன் மீது தனிப்பட்ட பாசம். இது இல்லாமல் இவன் என்ன செஞ்சிட்டான்? யோசேப்பு ஒரு கனவு கண்டான். வீட்டில் இருக்கும்போது ஒரு கனவு கண்டான். என்ன கனவு? இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிது. இவன் சகோதரர்கள் தகப்பனுடைய அரிக்கட்டுகள் அதெல்லாம் இவனை சுற்றி நின்று வணங்கி நிற்கிற மாதிரி நிற்கிது. இப்படி ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் தர்றாரு. இதை கண்டுட்டு பேசாத இருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான்? போய் அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டான், சகோதரர்கள்ட்டையும் சொல்லிட்டான். சகோதரர்களுக்கு பூரா அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நீ எங்களை விட சின்ன பையன், நாங்கள் உன்னைய வணங்குறோமா அப்படின்னு. அவங்க அப்பா யாக்கோபுமே என்ன செஞ்சிட்டாரு? ஏப்பா நான் உங்கள் தகப்பன், நான் உன்னைய வணங்குறேனா அப்படின்னு சொல்லி கோபம். இந்த கோபம் பூரா சகோதரர்களுக்கு இருக்குது பாருங்க. இப்போ யோசேப்பு அவர்களை பார்க்க போறார். சகோதரர்களுக்கு யோசேப்பை பார்த்தோன்னே பொறாமை. சரி, இப்போ யோசேப்பு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? அவனை கொன்றணும்னு நினச்சவங்க அப்புறம் கொஞ்சம் மனசு மாதிரி, வேண்டாம், குழியில் என்ன செய்யலாம்? போட்டுடலாம். தூக்கி குழியில் என்ன செய்வோம்? போட்டுருவோம். யோசேப்புடைய வயசு என்னன்னு தெரியுமா? அந்த நேரம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், ஒவ்வொரு ஏஜுக்கும் குற்ற நிவாரண பலியாக எவ்வளவு நம்ம செலுத்தணும். என்ன வயசு? 17 வயசு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபன் அவனை தூக்கி குழியில் போட்டான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மக்கள், ஜனங்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் உங்களை தூக்கி குழியில் போடுறாங்க அப்படின்னா, உங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க. அது வருத்தமாக இருந்தாலும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இனிமே அதை விட நீங்கள் கீழே போக முடியாது. இனிமே குழியில் உங்களை போட்டாங்க அப்படின்னா, இனிமே அதை விட கீழே போகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பே இல்லை. அடுத்து நீங்கள் வந்தால் எப்படி தான் வரணும்? மேலே தான் வந்தாங்க. ஆகையினால குழியில் போட்டாங்கன்னு வருத்தப்படாது, ஆண்டவர் உயர்த்துவார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? வேண்டாம் அப்படின்னு முடிவை மாற்றிட்டு இவன் அடிமையாக வித்துடலான்னு சொல்லி 20 சேக்கல் வெள்ளிக்கு என்ன செஞ்சிடறாங்க? அடிமையாக வித்துடுறாங்க. இப்போது இந்த இடத்துக்கு பேர் தான் தோத்தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யோசேப்பு இந்த இடத்துல எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார்? யோசேப்பு இந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருப்பாரா இல்லையா? ஆண்டவரே, என்னை கொல்லணும்னு
ஏன்னா கொல்றதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாங்க, கண்டிப்பாக 2 அடியாவது வாங்கியிருப்பான். அடிக்கும்போது பயந்துருப்பான். ஆண்டவரே என்ன சகோதரத்தில் தப்புவீங்கன்னு கேட்டிருப்பான். ஆனால் யோசேப்பினுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அடுத்து என்ன பண்ணாங்க? கொல்ல வேணாம், குழியில் தூக்கி போடலான்னு சொல்லி குழியில் போடும்போதும் ஆண்டவர்கிட்ட அப்பையும் ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நன்மையில மட்டுமே செய்யக்கூடிய தேவன் நீர், எனக்கு ஏன் இந்த தீமை நடக்குது, என்னை விடுவியும்னு கேட்டிருப்பான். ஆண்டவர் அப்போ என்ன செய்யலை? விடுவிக்கலை. கர்த்தரிடத்திலிருந்து அவன் எதிர்பார்த்த பதில் வரல. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்த்த பதில் வரல அப்படின்னா உடனே என்ன ஆகும்? நமக்கு என்ன ஆகுங்க? டென்ஷன் வரும். அடுத்து விசுவாசம் பூரா போய் அவிசுவாசமாக ஆகும். அவிசுவாசம் வந்துருச்சுனாலே அடுத்து அது கிரியையில் வெளிப்படும். பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஆண்டவர் மேலே கோபத்தில் என்ன செய்வோம்? சுற்றிக்கிட்டே இருப்போம் இல்லையா? நாம் எதிர்பார்த்த பதில் வரலைன்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? அமைதியாக இருக்கும். என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கும். முடிஞ்சால் ஆண்டவரை துதிக்கணும். அது முடியலையா? ஆண்டவரை துதிக்கலாம் முடியாது, எனக்கு ஏற்கனவே கோத்தில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா என்ன செய்யலாம்? அமைதியாக இருந்தது. இதே தோத்தான் என்கிற இடத்துல சில நூற்றாண்டுக்கு பிறகு அந்த தோத்தான் என்கிற ஊர் பெரிய பட்டணமாகுது. எப்போ? எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில். இப்போ ஒரு ராஜா இவர்களுக்கு விரோதமாக போரிட நினைக்கிறான், திட்டம் போடுறான். இவன் என்னென்ன திட்டம் போடுறானோ அதை ஃபுல்லாக ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? எலிசா தீர்க்கதரிசிக்கு சொல்லிடுறாரு. அப்போ எலிசா தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுடைய ராஜாட்ட அதை சொல்லிடுறார். சொன்ன உடனே அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கிறதுனால இவங்களை ஜெயிக்கவே முடியலை யுத்தத்தில். அப்போ இதை கண்டுபிடிக்க உளவு பார்க்கறதுக்காக அந்த ராஜா என்ன செய்யணும்? ஆளுகள் அனுப்புகிறான். அப்போ விஷயம் தெரியுது, இங்கே ஒருத்தன் இருக்கான் தீர்க்கதரிசி எலிசான்னு ஒருத்தன், அவன் பண்ணுற வேலை தான் எல்லாம். அவனுக்கு கடவுள் எப்படியோ நம்ம திட்டத்தை பூரா சொல்லிடுறாரு. அவன் போய் அவங்க ராஜாட்ட சொல்லிடுறான், எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க அப்படின்னு. யோசித்து பாருங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே அந்த கோட்டை சுவர் வழியாக போய் அதில் ஏறி குதிச்சு அங்கிட்டு போகலாம்னு நினச்சி பிளான் பண்ணுறாங்க. இப்போ இதை ஆண்டவர் எலியாட்ட சொல்லிடுறாரு. இப்போ எலியா இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லிடுறாரு. இப்போ இவங்களுக்கு அது தெரியாது, எதிரி நாட்டுக்கு அது தெரியாது. இவன் என்ன பண்ணுறான்? 12 மணி ஆன உடனே, ராத்திரி 12 மணி ஆன உடனே நேராக கோட்டைச்சுவரை ஏறி உள்ளே எட்டி பார்க்குறான். 50 பேரும் முழிச்சு வரிசையாக நிற்கிறான். இப்போ எப்படி இருக்கும்? விஜய்க்க தோணுமா தோணாதா? நம்ம யாருக்கும் தெரியாமல் வரலான்னு பார்த்தா 50 பேர் நிற்கிறான் வரிசையா. இவங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் போச்சு? உள்ளே போயிருக்க மாட்டாங்க, திரும்ப எகிரி குச்சி பின்னாடியே வந்திருப்பான். இப்படி ஒரு முறை இல்லை, பல முறை நடக்குது. ஒவ்வொரு திட்டமாக போடுறாங்க. பின் வழியாக போகலாம், அந்த வழியாக போகலாம், எல்லா வழியிலையும் ஆள் நிற்கிறான். அப்படியே எல்லா பக்கமும் வாளோடையும் கேடகத்தோடையும் ஈட்டியோடையும் நின்று எப்படி இருக்கும்? அப்போ இது எதனால அப்படின்னா, அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவருக்கு தேவன் இந்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க? அவனை முதல்ல காலி பண்ணிடுவான். யாரை? எலிசா தீர்க்கதரிசியை காலி பண்ணிட்டோம்னா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாட்டை பிடிக்கிறது ஈஸி அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த எலிசா எங்கே இருக்கார் தெரியுமா? இதே தோத்தான் பட்டணத்தில் தான் இருக்கார். தோத்தான் என்கிற அது பேரே பாருங்களேன், சரியில்லை நம்ம தமிழில், தோத்தான் அப்படின்னு. அதில் தான் அவர் தங்கியிருக்கிறார். இந்த ஒரு ஆளை, எலிசா தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக குதிரைகள், வீரர்கள், ரதங்கள் எல்லாம் வந்துருச்சு. இதை பார்த்த எலிசாவினுடைய வேலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவனே போச்சு, நம்மளை பிடிக்க வந்துட்டாங்க, நம்ம தொலைஞ்சோம். எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ சொன்னது சரிதான்ப்பா, ஆனால் அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர் மிக அதிகம் அப்படின்னு சொன்னார். இப்போ வேலையாள் என்ன செய்யறான்? போய் பார்க்குறான்.
வேலையாளுக்கு ஒன்றும் தெரியல. என்னடா அது தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாரு, அவங்களோட இருக்கிறவங்க கூட நம்ம கூட இருக்கவர் பெரியவர்னு சொல்கிறாரு, நிறையா அதிகம்னு சொல்கிறாரு, எப்படி இவனுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ தான் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றார். இப்போ வேலைக்காரன் போய் பார்க்குறான், அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் தேவ தூதர்களும் எலிசா வீட்டை சுற்றி இறங்கி நிற்கிறாங்க. எதிரியின் ஆட்கள் இவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. இப்போ எலிசா என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. எலிசா ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே இந்த எதிரி நாட்டு வீரர்களுடைய கண்களை எல்லாம் என்ன செய்யும்? குருடாக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. சொன்னால் அதே மாதிரி நடக்குது. எங்க? தோத்தான்ல எலிசா ஜெபம் பண்ணோடனே அதே மாதிரி நடக்குது. யோசேப்பு ஜெபம் பண்ணும்போது நடக்கலை. அல்லேலூயா. குழியிலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறாரு, அங்கே விடுதலை இல்லை. ஆனால் எலிசாவுக்கு என்ன நடந்துச்சு? ஜெபம் பண்ணுறாரு, உடனே நடக்குது. எல்லாருடைய கண்ணு கூட ஆகிடுச்சு. எல்லாம் கை தாங்கல. என்ன பண்ணுறாங்க? அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கையை பிடிச்சி அவங்க எல்லாரும் எங்கே கூப்பிட்டு வந்துட்டான்? பட்டணத்துக்கு நடுவில் கூப்பிட்டு வந்துட்டார் எலிசா தீர்க்கதரிசி. அங்கே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டார். கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தரலும்னு சொல்றாரு. உடனே கண்ணு திறக்குது. கண்ணு திறந்தனா அவன் பார்த்துட்டு அலறிட்டான். ஏன்? இஸ்ரவேல் நாட்டினுடைய பட்டணத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இதே தோத்தான்ல யோசேப்பின் ஜெபத்திற்கு எதிர்பார்த்த பதில் வரல. ஆனால் எலிசாவுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வருது. இப்போ இஸ்ரவேல் ராஜா வந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரையும் போட்டு தள்ளிடலாமான்னு கேட்குறான். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, வேண்டாம் வேண்டாம், அவங்கள கொல்ல வேண்டாம், அவங்களுக்கு நல்ல விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணி நல்லா சாப்பிட வச்சு அவங்கள அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி செஞ்சாங்க. சாப்பிட்டுட்டு போனவனுக்கு அதுக்கப்புறம் தலை வச்சுக்கிட்டு படுக்கலை. அல்லேலூயா. அப்போ சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பிற்கு அவர் எதிர்பார்த்த பதிலை கொடுக்கல. 17 வயசு பையன் எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான், நிறைய ஜெபம் பண்ணியிருப்பான். தகப்பன் வீட்டுக்கு திரும்ப போகணும்னு நினச்சிருப்பான். ஏன்னா செல்லமாக வளர்ந்த பிள்ளை, தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை, தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு நினச்சவன் அது ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆனால் என்ன நடக்கலை? அது நடக்கலை. எதிர்பார்த்த பதில் வரல. கடைசியில் அடிமையாக விற்கப்பட்டு போத்திபார் வீட்டுக்கு என்ன செய்கிறான்? போகிறான். அங்கே பாருங்க, போத்திபாருக்கு நிறைய தொழில் இருக்குது. அதில் ஃபுல்லாக யோசேப்பு அதில் கலந்துக்கிறான். யோசேப்பு தொட்டதெல்லாம் புண்ணா மாறுது. என்னென்ன தொழிலில் ஃபுல்லாக யோசேப்பு இறங்குறாரோ எல்லாமே தேவன் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ போத்திபாரே சொல்கிறான், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என்ன சொல்கிறான்? புறஜாதி ஒரு எஜமான் சொல்கிறான், கர்த்தர் உன்னோடே. இப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இவ்வளவு கேட்டேன், என்னை எங்கள் வீட்டுக்கு திரும்ப அனுப்புங்கன்னு. நான் அனுப்பலை, என்னை இங்கே கொண்டு வந்து அடிமையாக விற்க வச்சுருக்கீங்க. கேட்டிருப்பானா இல்லையா? இப்போ போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவம் செய்ய வைக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி செய்ய முடியும்? என் எஜமானனுக்கு விரோதமாகவும் நான் செய்ய முடியாது, கர்த்தருக்கு விரோதமாகவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே யோசேப்பின் மீது தவறான குற்றச்சாட்டை போட்டு எங்கே அனுப்பிச்சிடுறாங்க? ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, அடுத்து எங்கே போகிறாரு? ஜெயிலுக்கு போட்டாச்சு. அது என்ன குற்றச்சாட்டு? என்ன மாதிரியான குற்றச்சாட்டுங்க? திருடிட்டார்னா பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அவருக்கு? அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா? அவர் செய்யாத ஒரு விஷயத்தை. அதனால தான் எப்போ யார் மீதும் ஈஸியாக என்ன செஞ்சிடக்கூடாது,
அந்த மாதிரி பேசிடக்கூடாது. அப்படி பேசணும் அப்படின்னா அதற்கான விளைவுகளை நாம் தான் என்ன செய்யணும்? சந்திக்கணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வேறெல்லாம் வராது. என்ன விதைக்கிறோமோ அதான். இப்போ ஜெயிலுக்கு போயிடுறாரு தவறான குற்றச்சாட்டில். ஆனால் அங்கே பாருங்க, அவருக்கு அங்கே இருக்கிற வார்டன் அவருடைய கண்களில் தயவு கிடைக்குது, ஜெயிலருடைய கண்களில் தயவு கிடைக்குது. இவன் வார்டனாக ஆயிடுறான், ஜெயிலையே நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு இவன் வந்துடுறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோட இருந்தார். அவனை தூக்கி எங்கே போட்டாலும் மேலே வந்துக்கிட்டே இருக்கான். குழியில் போட்டால் மேலே வந்துடுறான், அடிமையாக விற்றா மேனேஜர் ஆகிடுறான், ஜெயிலில் போட்டால் வார்டன் ஆகுறான். எவ்வளவு மட்டுப்படுத்தி போட்டாலும் சரியாக வந்துக்கிட்டே இருக்கிறான். நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக வளர்ந்துடுறாரு. இப்போ அங்கே அவருக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. அதில் மெயினாக பானபத்திரக்காரன், அதாவது ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுப்பவன். அவன் என்னதையோ ஒரு தப்பை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டான். அவன் ஒரு கனவு காண்றான். அந்த கனவுக்கு அர்த்தத்தை அவன் ரொம்ப கனவு பார்த்துட்டு ரொம்ப கலங்கி போயிருக்கும்போது யோசேப்பு கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம்? இல்லை இந்த மாதிரி கனவு கண்டே ரொம்ப கலக்கமாக இருக்குது. அப்போ அதை கனவை சொல்லணுன்னு அவன் அந்த கனவை சொல்கிறான். அதை கேட்டுட்டு யோசேப்பு சொல்கிறாரு, இன்னும் 3 நாளில் விடுதலையாகி நீ ராஜா கிட்ட திரும்ப அதே வேலைக்கு போயிடுவேன்ட்ட. அதே போல் போயிட்டான். அதே போல் என்ன செஞ்சிட்டான்? அவனும் போயிட்டான். இப்போ யோசேப்புக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்மால் ஒருத்தர் எங்கே இருக்கான்? இப்போ ராஜா அரண்மனையில் இந்த பானபத்திரக்காரன் நம்முடைய ஃப்ரெண்டு இப்போ எங்கே இருக்காரு? ராஜா கிட்ட இருக்கார். அதனால கண்டிப்பாக ராஜா கிட்ட சொல்லி நம்மளே என்ன செஞ்சிருவார்? விடுதலை ஆக்கி கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம ஃப்ரெண்டு துபாயில் இருக்கார், அவர் நம்மளை என்ன செஞ்சிருவார்? கன்ஃபார்மாக நம்மளையும் வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சிலர் இங்கே நம்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் அது மாதிரி செஞ்சுட்டா பரவாயில்ல, அவர் அங்கே போனோன்னே அவர் வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதைத்தான் பானபத்திரக்காரனும் பண்ணா. யோசேப்பை மறந்துட்டான். அவன் திரும்ப அங்கே போகிறதுக்கு காரணமே யோசேப்பு சுத்தமாக வந்துட்டான். சிலர் இப்படி தான் உங்களால் நன்மைகளை பெற்று நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களே என்ன செய்ய மாட்டாங்க? மறந்துடுவாங்க, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்த்தாப்புல வந்தீங்கன்னா வேறு பக்கம் போவோம். பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் நடக்கும். அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? நம்ம இவங்கெல்லாம் பாரு, அன்னைக்கு இப்படிலாம் வந்தாங்க, நம்ம சர்ச்சில் உள்ள நன்மைகள்லாம் பெற்றுட்டு போனாங்க, இப்போ வந்து இப்படி பார்த்து கூட சோத்திரம் கூட பண்ணாமல் போகுது அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விதைக்கிறதை அவர்கள் அறுவடை செய்வார்கள். நாம் என்ன விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்வோம். யோசேப்பினுடைய நம்பிக்கை இப்போ வீணா போடுங்க. பானபத்திரக்காரனாவது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்? அவன் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ராஜா கிட்ட கொஞ்சம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணா விடுதலை ஆக்கிடுவார் நினைச்சவனுக்கு காலங்கள் போய்கிட்டே இருக்கே தவிர ஒரு பதில் வந்த மாதிரியே தெரியல. இப்போ பாருங்க, ஆண்டவர் ராஜாவுக்கே ஒரு கனவு வர வைக்கிறார். மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். அப்போ ராஜாவுக்கு கனவு வருது, அர்த்தம் புரியல. இப்பதான் பானபத்திரக்காரனுக்கு யோசனை வருது, ஆஹா சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருத்தர் இருக்கானே அப்படின்ட்டு. அப்போ ராஜா கிட்ட யோசேப்பை பற்றி சொன்ன உடனே விடுதலையாக்கி அப்படியே நேராக கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. அவரை ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ராஜ சமூகத்தில் எப்படி வரணுமோ அந்த மேக்கப்லாம் போட்டு முடியெல்லாம் கட் பண்ணி அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் வந்தார். யோசேப்பு விடுதலை ஆக்கப்பட்டார். இப்போ ராஜா கண்ட கனவினுடைய அர்த்தத்தை யோசேப்பு என்ன செய்கிறாரு? சொல்றாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது தெரியுமா? ராஜா சொல்றான், இவனை போல ஞானி யார் இருக்கா நம்ம ஊரில் அப்படின்னா. எல்லாரும் முழிக்கிறான்.
ராஜா சொல்லிட்டாரு, இனிமே இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நீ தான், நான் தான் பிரசிடெண்ட்டு, நீ யார்? பிரைம் மினிஸ்டர். இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி பஞ்ச காலத்தில் உணவை சேமிக்கணும், பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடி உணவை சேர்க்குற வேலையெல்லாம் யார் தான் பார்க்கணும்? நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, எகிப்து தேசத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் கையவோ காலவோ அசைக்கக்கூடாதுன்ட்டான். எவ்வளோ பெரிய மேன்மை தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன? இது யோசேப்பு நினச்சி பார்த்துருப்பாரா? குழியில் கிடக்கும்போது இந்த யோசனை வந்திருக்குமா? அப்பா வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும், அதானே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா வீட்டுக்கு போகிறதுக்காக உன்னை அங்கே நான் வைக்கலை. அல்லேலூயா. யோசேப்பு எதிர்பார்த்த பதிலை தேவன் கொடுக்கவில்லை. நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் யோசேப்பினுடைய கரத்தில் வந்தது. அந்த ராஜா இருக்கிற வரைக்கும் யோசேப்பு தான் என்ன செஞ்சார்? நாட்டை நிர்வாகம் செய்தார். கடைசி வரை யோசேப்பு எதிர்பார்த்த ஜபத்திற்கான பதில் வரல. என்ன ஜபம்? அப்பா கிட்ட போகணும். அதானே ஜபமாக இருந்துச்சு. யோசேப்பா தானே கேட்டிருப்பாரு, ஆண்டவரே எங்கள் அப்பா கிட்ட போகணும் நான். ஆண்டவர் சொன்னார், நீ உங்கள் அப்பா கிட்ட போக வேணாம்ப்பா, உங்கள் அப்பா எல்லாம் எங்கே வருவாங்க? உங்கள் அப்பா எல்லாம் உன்னைய தேடி வருவாங்க. இவன் நினச்சா நான் எங்கள் அப்பா கிட்ட போகணும், எங்கள் அப்பா கிட்ட போகணும். இல்லை இல்லை, எல்லாரும் உன்னைய தேடி வருவாங்க. ஆண்டவர் அதை செய்தார். அவங்க கண்ட கனவின்படி எல்லாரும் வந்து யோசேப்பை வணங்கினாங்க. தகப்பனும் வணங்கும் போது யோசேப்பு ஓடி போய் அவரை தூக்கிட்டான். தூக்கி கட்டி பிடிச்சி அழுகிறான். இதெல்லாம் இந்த சம்பவத்தில் வரும். இதில் ஒரு 3 வசனங்கள் இதில் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 45:7. இது யார் சொன்னது? யோசேப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கும்படி உங்களை ஆதரிக்க, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்கு தேவன் என்ன செய்தார் உங்களுக்கு முன்னமே. இதனால தான் தோத்தான்ல யோசேப்புக்கு அவர் எதிர்பார்த்த பதில் வரல. அப்போ நம்ம எதிர்பார்த்த பதில் சில இடத்துல சில நேரங்களில் வரல அப்படின்னா சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு அதுக்கு பின்னால் வேற பெரிய திட்டங்கள் இருக்கு. அதை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டிருக்கிறார். கடுமையான சூழ்நிலைக்குள்ள போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பயப்படக்கூடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஏன் பொல்லாப்புக்கு பயப்படேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதுனால பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் கூட இல்லைன்னா பொல்லாப்பு இல்லை போன்னு சொல்லும் போதே பயந்துட்டு ஓடிடுவேன் இல்லையா? ஏன்னா நமக்கு சுய தைரியம்லாம் பெருசாலாம் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மறைஞ்சு நின்று பேன்னா அவ்வளோதான் இல்லையா? ஒழுக்குன்னு பயந்து விழுக வேண்டிதான். இப்போ பூமியில் உள்ள வம்சம் ஒழியாமல், அதாவது யோசேப்பினுடைய வம்சம், யோசேப்பினுடைய தகப்பனுடைய வம்சம், யோசேப்புடைய சகோதரனுடைய வம்சம் பூமியில் அழியக்கூடாது அப்படிங்கிறதுனால தேவன் பெரிய திட்டத்தை போட்டு யோசேப்பை முன்னமே என்ன செஞ்சாராம்? அனுப்பினார். இதை யோசேப்பே சொல்கிறார். இப்போ சகோதரர்கள் எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு எகிப்துக்கு வர்றாங்க. யோசேப்பின் தரிசனத்தை தேவன் நடத்தி காண்பித்தார். சகோதரர்கள் யோசேப்புக்கு விரோதமாக தீமை செஞ்சாங்க. ஆனால் தேவன் எல்லா தீமையையும் சகலத்தையும் நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா.
தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை அழியாமல் காக்க வேண்டும் என்பதற்காக தேவன் யோசேப்பை முன்னமே எகிப்திற்கு கொண்டு வந்து உயர்த்தினார். இன்னொரு வசனம் சொல்றேன், சங்கீதம் 105 16 17. சங்கீதம் 105 16 17. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். தாவீது எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்களேன். அவர் எழுதுற அவருடைய கோணத்தில் எழுதுறாரு. தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் என்ன செய்தாரா? முறித்து போட்டார்னே சொல்றாரு. அவர்களுக்கு முன்னமே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஆபிரகாமின் சந்ததியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் யோசேப்பை முன்னமே எகிப்திற்கு அனுப்பினார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 20 வசனங்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இது எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா, யாக்கோபு இறந்துட்டார், தகப்பன் இறந்துட்டாரு. இப்போ மறுபடியும் சகோதரர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்பா இருக்க வரைக்கும் பேசாம இருந்தான், அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு தள்ளிடுவானோன்னு பயப்படுறாங்க. அப்ப சொல்றாரு யோசேப்பு அவர்களை நோக்கி, சகோதரர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடத்தி வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு தீமை நடந்துச்சு தான், உண்மைதான். ஆனால் தேவன் அதை வெகு ஜனங்களை காப்பாற்றணும்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு என்னை அந்த தீமையிலிருந்து விடுவித்து சகலத்தையும் நன்மையாக மாற்றினார். அப்போ ரோமர் 8:28 சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை இருக்கிறது. சகல தீமைகளையும் தேவன் நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. எஸ்தரின் வாழ்க்கையும் இதுக்கு சரியான உதாரணம். எஸ்தர் யூத பெண்மணி, ஏற்கனவே தாய் தகப்பனை இழந்தவள். அதனாலேயே மனசில் ஒரு குமுறல் இருக்கும். சின்ன வயசுலே பெற்றவங்களை இழந்துட்டா அது ஒரு பெரிய கஷ்டம். மொர்தெகாய் என்கிற தன்னுடைய சிறிய தகப்பன், அவர் தான் என்ன செய்கிறாரு? எஸ்தரை வளர்க்குறாரு சின்ன பிள்ளையிலிருந்து. எஸ்தர் எத்தனையோட கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எனக்கு பெத்த அம்மா அப்பா இல்லை, ஆண்டவர் ஏன்? ஏன்னா யூத பெண்மணி, ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சார் கேட்டிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த உணர்வுலாம் இருந்திருக்கும். இப்போ இவர்களை ஆண்டு கொண்டிருந்த ராஜா, அகாஸ்வேர் என்கிற ராஜா, தன்னுடைய ராணியின் மீது கோபம் கொண்டு என்ன பண்ணிடுறான்? ராணி என்கிற பட்டத்தை பிடுங்கி புது ராணியை கொண்டு வாங்கினான்ட்டான். பழைய ராணியை என்ன செஞ்சிட்டான்? அனுப்பிச்சு விட்டான். இப்போ இது ஒன்றும் பெரிய ரொம்ப மேன்மையான காரியம் இல்லை. ஏன்னா யூதர்கள் புறஜாதிகளை அசுத்தமானவர்களாக பார்ப்பார்கள். அவன் புறஜாதியான ராஜா, அவனுக்கு யூத பெண்ணான எஸ்தர் வந்து ராணியாக போகணும். எஸ்தர்னு நினச்சிருப்பாங்க, ஒரு குடும்ப தலைவியா ஒரு யூத மனிதனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் ராஜாவுக்கு மனைவியாக போகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அவன் யார்? புறஜாதியான ராஜா. அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? எஸ்தரை பார்த்தோன்னே எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. எஸ்தரை ராணியாக மாற்றிட்டான். இப்போ ஆமான் என்கிற ஒரு மனிதன், ஆமான் யூதர்களின் மேல் இருந்த காழ்ப்புணர்ச்சியினால யூதர்களை ஒரு குறிப்பிட்ட தேதியில கொல்ல வேண்டும் என்று ராஜா கிட்ட நைஸா பேசி கடிதத்தை பெற்றுக்கொண்டான். எல்லா யூதர்களும் இதை கேள்விப்பட்டு துக்கப்படுறாங்க. மொர்தெகாய்க்கும் அந்த செய்தி போகிறது. அவர் எஸ்தருக்கு அந்த செய்தி அனுப்புகிறார். வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாயின் இடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது, யாராவது அழைப்பிக்கப்பட்டால் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால்
புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னான். எஸ்தரின் வார்த்தையை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமோ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லோரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இங்கே எஸ்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்தருக்கு நியூஸ் போயிடுது, நான் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க அவங்க. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு சட்டம் இருக்குது. ராஜா கூப்பிடாம ராணி அவர் முன்னாடி போய் நிற்க முடியாது. அதை மீறி அவங்க போய் நின்னாங்கன்னா, ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு போய் நின்னாங்கன்னா, ராஜா நல்ல முள்ள இருந்தால் பொற்செங்கோலை நீட்டுவார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்துடலாம். இல்லைன்னா டென்ஷனாக என்ன பண்ணிடுவான், இதையா பண்ணி விட்டுருவான். அதனால் இப்படி ஒரு சட்டம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எஸ்தர் ராணி கேட்குறாங்க. அப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு, வளர்ப்பு தகப்பன் சொல்கிறாரு, ஏம்மா நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால தப்பிச்சிடலான்னு நினைக்காத, நீயும் யூத பெண் தான். ஏன்னா இப்படி ஒரு கடிதம் ஆயிருக்கு, யூதர்களை பூரா கொல்லணும், இத்தனாம் தேதி கொல்லணும்னு சொல்லி அரசாங்கம் முத்திரை போட்டு வந்துருச்சு. நீ அரண்மனையில் இருக்கிறனால தப்பிச்சிடலான்னு நினைக்காத, உன்னையும் தான் கொள்ளுவாங்க அப்படின்ட்டா. நீ உதவி செய்யலைன்னா யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொன்னார். ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க, அதனால சொல்கிறான், நீ உதவி செய்யணும், உன்னால் முடியலையா பரவாயில்ல, வேறொரு இடத்திலிருந்து தேவன் என்ன செய்வார், சகாயத்தை இரட்சிப்பை எழும்ப பண்ணுவார்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஒருவேளை நீ ராணி ஆக்கப்பட்டதே இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதான் தரிசன பார்வை, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எஸ்தர் சொல்றாங்க, சரி நான் ராஜா கிட்ட போறேன், செத்தாலும் சாகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, மொர்தெகாய் யூத ஜனங்களை அப்புறம் கூட்டி அவர்களே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ராஜா கிட்ட போகிறாங்க. ஆனால் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது, தயவன் அடிப்படையில் யூதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ ஒரு எஸ்தருக்கு ஏற்பட்டிருந்த தீமைகளை தேவன் நன்மைகளாக மாற்றினார், யூத குலத்தையே ரட்சித்தார். பவுல் அப்போஸ்தலனுக்கு அதே போல ஒரு காரியம், அதோடு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும் படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அடுத்த 2 வசனம் வாசிங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யூதருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார், இருந்துகிட்டு என் கட்டுகளினாலே எனக்கு மிகவும் துன்பமா இருக்குது, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு இப்படி சொல்லலை. ராஜாவின் சமூகம் வரைக்கும் மற்ற எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் போய் சேரணும்னு தான் கிறிஸ்துவின் நிமித்தம்
இந்த பாடுகள் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன காரணமா? அவர் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அரண்மனை முதல் சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேரணும், அதுக்காக தான் எனக்கு இந்த பாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றார். எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை அது நமக்கு இருக்கணும். பவுல் மட்டுமில்ல, அவரோடு துணையாக சென்ற சகோதர சகோதரிகள் முன்பை விட மிக மிக தைரியமாய் சுவிசேஷத்தை என்ன செய்கிறாங்க? அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷம் மிக வேகமாக வளருது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா உதாரணங்களையும் ஆண்டவர் ஏற்பட்ட தீமைகளை நன்மைகளாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். நமக்கு அவருடைய திட்டம் புரியாமல் இருக்கலாம். அதனால நம்ம ஜெபத்துக்கு என்னடா அது இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், பதில் வரமாட்டேங்குதேன்னு சோர்வு இருக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்வான திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். சகல தீமைகளையும் நன்மையாக மாற்றினார். யோசேப்புக்கு, எஸ்தருக்கு, பவுலுக்கு, இவர்களுக்கு ஏற்பட்ட தீமையை தேவன் நன்மையாக மாற்ற முடியும் என்றால், நமக்கு ஏற்படுகின்ற தீமைகளை நன்மையாக மாற்றுவதற்கு தேவன் இப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன்பு வருகிறோம் பிதாவே. பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். சகல தீமைகளையும் அன்றியும் உடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அதை மாற்றித் தருகிறீர், இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.